ஓம் வாராகி அன்னையை போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாசி மகத்தன்று வீட்டிலேயே புனித நீராடி எப்படி முழு பலனையும் அடைவதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அனைத்து நாளுமே வழிபாட்டிற்கு உரிய நாட்களாக வர்றது இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாதத்தில் திதி, நட்சத்திரம், கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. சூரிய பகவான் கும்பராசியில் இருக்கும் பொழுது மாசி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைத்து நம்ம புனித நீராடுவதும் பித்ரு தர்ப்பணம் செய்வதும் அதோட சிறப்பு வாய்ந்தது. மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரும் தினத்தை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். மகாமக குலத்தில் நீராடினா 7 ஜென்ம பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சரையு, குமரி இப்படி நவநதிகள்னு சொல்லப்படுற இந்த நதிகள் எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணி பாவங்கள் நீங்கிறதுக்காக ஆண்டு முழுக்க இந்த நதிகளுக்கு லட்சக்கணக்கானோர் போய் நீராடி வராங்க. இதனால் இந்த புண்ணிய நதிகள்லாம் பாவங்களாக ஆயிடுதான். அதனால் கவலை கொண்ட இந்த நதிகள் எல்லாம் சிவன்கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. தங்களுடைய பாவங்களை நீக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட இந்த நதிகள் கெஞ்சிருக்காங்க. அப்போது சிவபெருமான் சொன்னது தான் இந்த மாசி மக நாள் உருவாக காரணமாக இருக்குது. மக நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றாக வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் மகாமக குலத்தில் நீராடினா பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொன்னாராம். அதனால் நவநதிகள் எல்லாம் போய் மாசி மகத்தன்னைக்கு மகாமக குலத்தில் நீராடி பாவங்களை போக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் தான் வர்ண பகவானும் அவங்களோட தோஷம் நீங்கிறதுக்கு சிவபெருமான்கிட்ட அருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமக குலத்திற்கு சென்று அதிகாலையிலே அங்கே புனித நீராடி கோவிலுக்கு சென்று வழிபட்டு இறைவனோட அருளை பெறலாம். கும்பகோணம் வரை செல்ல முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆறு, கோயில், குளங்கள், கடல் இதில் போயிட்டு நீராடலாம். மாசி மகத்தன்னைக்கு எல்லா நீர்நிலையுமே புண்ணிய நதிகளாக இருக்குது அப்படின்னு காலங்காலமாக நம்பப்பட்டு வருதுங்க. பக்கத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு நீராடினாலும் கும்பகோண குளத்தில் நீராடினாலும் ரெண்டுமே அதே பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாலையிலேயே குளித்ததுக்கப்புறம் அதே நீர்நிலையில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் புண்ணியம். நீங்கள் திதி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தாலும் மாசி மகத்தன்னைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுங்க. இதனால் விசேஷ பலனை நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லை, அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து திதி கொடுக்க தவறி இருந்தால் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அதனால் சேர்ந்த பாவம் நிச்சயமாக போயிடும். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, குளம், நீர்நிலைகள் எதுவுமே இல்லாதவங்க வெளிநாட்டில் வசிப்பவங்கலாம் எப்படி மாசி மகம் பலனை அடையலாம் அப்படின்னு எளிமையான ஒரு முறை இருக்குங்க. நம்ம வீட்டிலையே பூஜை அறையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. பூஜை செய்யும்பொழுது எப்பொழுதும் சில்வர் பாத்திரம் உபயோகிக்கக்கூடாது. செம்பு இல்லைன்னா பித்தளை இல்லைன்னா மண்ணாலான பாத்திரங்களை நம்ம உபயோகித்துக்கலாம். தண்ணீர் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, வாசனை தூள், கங்கை தீர்த்தம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டாயம் இல்லை. இந்த வாசனை தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பன்னீர் கலந்துக்கோங்க. இந்த வாசனை பொருட்கள் என்னென்ன, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாமே நீங்கள் இந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்கு தீபாதரணை தூபம் காட்டுங்க. நவ நதிகளோட பேரையும் நீங்கள் சொல்லணும். இறைவனே, எங்களுடைய இல்லத்தில் இந்த பாத்திரத்தில் உள்ள நீரில் நீங்கள் வரணும். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செஞ்ச அனைத்து பாவங்களையும் நீக்கி புனித நீராடின பலனை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் குளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடு முழுவதும் நீங்கள் இந்த தண்ணியை தெளித்து விடுங்க. இந்த தண்ணீரை நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிக்கும் பொழுது அனைத்து பாவங்களுமே நம்மளை விட்டுட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் தெளிக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து கட்டுக்களும் நீங்குது. பணத்தட்டுப்பாடு குறைந்து வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள அனைவருமே ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க.
நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாசி மகம் அன்று மகாமக குளத்தில் குளித்த ஒரு மிகப்பெரிய பலனை நீங்கள் பெறலாம். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோட உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.